வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. அதாவது மாபெரும் ஒரு அரசு பள்ளியில் வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதுக்கு தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி இருக்குது, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட இணைக்கக்கூடிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் அவுட் இருக்குது. அந்த லிஸ்ட் அவுட் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆவணங்களை இணைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயமாக கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னா இதில் வந்து ப்ராரிட்டி கொடுக்குறாங்க, முன்னுரிமை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது தலைவர்கள் அப்படியெல்லாம் ஏகப்பட்டது அப்டேட் பண்ணுறாங்க. அதை எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தகவல்கள் உடனுக்குடனே தெரியும். நீங்கள் வந்து பார்த்து உடனே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு இணைக்க வேண்டிய ஆவணங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு வந்து எது கேட்குறாங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் கரெக்டாக வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து கரெக்டாக வந்து இது பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆதார் கார்டு கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறது கட்டாயமாயிருச்சு. எல்லாருமே வந்து விண்ணப்பிச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு தகவல் நான் வந்து எல்லா வீடியோலையுமே வந்து சொல்லுவேன். ஏன்னா ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கிடைக்கும்ல. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒரு வீடியோலையுமே நான் வந்து சொல்லுவேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அரசு வேலையில் உள்ளே போய்க்கலாம். அந்த வாய்ப்பை தவற விடாமல் பார்த்துக்கிறதும் தவற விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் முக்கியமாக நீங்கள் இந்த வாய்ப்பை தவற விட மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அனைத்து விதமான அரசு வேலைவாய்ப்புகளுக்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வேலைவாய்ப்பில் நீங்கள் வந்து செட்டில் ஆகிடலாம். மாதம் ஒரு 20 ஸ்டார்டிங்கு போக போக ஏதோ ஒரு அரசு வேலையில் நீங்கள் வந்து ஜாயின்ட் ஆகிடலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணி பார்த்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒன், இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் இணைக்கிறதப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வரி ரசீது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வீட்டு வரி ரசீது போடணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதுமாரி இப்போ வந்து ஒரு அரசு அறிவிச்சிருக்கு ஒரு முக்கியமான தகவல். எல்லோரும் வேலைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அந்த இதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரினிவல் டேட் ஒரு ஆஃபர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து யாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. ஒரு சின்ன ஒரு இதுவாக கடந்து போடுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான நியூஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனடியாக எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணல அப்படின்னா பதிவு பண்ணுங்கள். ஆஃபர்ஸில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவு பண்ணலாம், ஆனால் அது ஆஃபரில் பண்ணணும். இப்போ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே டேட்டு போட்டு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. இல்லை இந்த ஆஃபர்ஸ்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னீங்களா நீங்கள் எப்போ 2010 முடிச்சிருந்தாலும் இப்போ முடித்த மாரி தான் போட்டு பதிவு பண்ணி கொடுப்பாங்க. 2025 3 2025 அப்படிங்கிற மாரி போட்டு இந்த டேட்டு இன்னைத்து டேட்டு போல தான் பதிவு பண்ணி கொடுப்பாங்க. இல்லை எனக்கு 2010 வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது சொல்கிறாங்க. அதுபடி நீங்கள் வந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுமாரி தகவல்கள் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம்.
நிறைய விதமான அப்டேட்ஸையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் ஒன் பை ஒன்னாக வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத போட்டுக்கணும். அதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கொடுக்குறேன். அந்த நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி தெளிவாக வந்து படித்து பாருங்கள். அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்று இருக்கும். நேம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய வேலைவாய்ப்புடைய பெயர், ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஒன், அப்புறம் உங்களுடைய நேமு. இந்த லெட்டர் வந்து எழுதுகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸ் லெட்டராக இருக்கணும். எல்லாமே வந்து இங்கிலீஷில் எழுதிக்கோங்க, தமிழில் வந்து வேண்டாம். ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, உங்களுடைய வருஷம், இதெல்லாம் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். அடுத்தது ஃபாதர்ஸ் நேம், அவங்களுடைய டேடி நேமு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதர்ஸ் நேம், அவங்களுடைய மம்மி நேமு போட்டுக்கணும். பர்மனண்ட் அட்ரஸ், உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி உள்ளதோ அதுபோலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்மனண்ட் அட்ரஸை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக், உங்களுடைய ஸ்டேட், பின்கோடு. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் வந்து உங்களுடைய கதவு நம்பரும் பின்கோடும் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கு என்ன ஏது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால் அது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ரீமார்க் பண்ணிடாதீங்க. அடித்தல் திருத்தல் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு 100% இல்லை, 200% இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரெஷர் தான் முதல்ல வந்து ஆட்களை எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து எந்த ஒரு அடித்தல் திருத்தலுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி கரண்ட்டில் இருக்கணும், அது வேலிடாக இருக்கணும், அதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடியும் ஒன்று வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது நேஷ்னாலிட்டி இந்தியா, ரிலீஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இதில் வரீங்க, இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா, அதை போட்டுக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி, அதேமாரி கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து எது உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அது வந்து போட்டுக்கோங்க. ஜென்ரல் மேலாக ஃபீமேலாக கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் போடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் போடுங்க. மேரிடு ஸ்டேட்டஸ், மேரிடா அன்மேரிடா என்ன அப்படிங்கிறத தெளிவாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, ஆதார் கார்டுடைய நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு நம்பர் வந்து கட்டாயமாக வேணும். அதேமாரி மேரிடு ஸ்டேட்டஸும் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறது கட்டாயமாக வேணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க பேன் கார்டு. இப்போ பார்த்தீங்களா எல்லா ப்ரூஃபும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே எல்லா ப்ரூஃப்ஸுமே கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கரெக்டாக ஒரு ஜெராக்ஸ், ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆதார் நம்பர், பேன் நம்பர், காண்டாக்ட் நம்பர் வந்து 2 நம்பர் அடிஷ்னலாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் உங்களுடைய பர்சனல் நம்பர் கொடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்து அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லாம் ஒன்ஸ் இருந்ததுலாம் போடலாம், இல்லை அப்படின்னா நோ கொடுத்துடலாம். அடுத்தது ஸ்கூலுடைய என்ன போர்டு, பாசிங் இயர் என்ன சப்ஜெக்டு, என்ன பர்சன்டேஜ் மார்க்கு, டிவிஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக போட்டுக்கோங்க. என்ன முடிச்சிருக்கீங்களோ அது போடுங்க. அப்படின்னு நீங்கள் டிப்ளமோ அதுமாரி ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து அதர்ஸில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே. இந்த பக்கம் ப்ளே ஸ்டேட் போட்டு இந்த பக்கம் சிக்னேச்சர் போடுறீங்க. இது வந்து இது பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிறீங்க. இவ்வளோ தான் வேலை. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த எல்லாமே கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னும் 1 by 1 அப்டேட் பண்ணுறோம், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மை ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணியும் அனுப்பலாம். இல்லை அப்படின்னா மேலே லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் எடுத்து அனுப்பணும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 8 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுடைய கையில் ஹேண்ட்ஓவர் பண்ணுற மாதிரி அனுப்புங்க. ஸ்பீட் போஸ்ட் அனுப்புங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.